1 கோடி ரூபாய் லாஸ். ஏன்னா கோவிடோட முதல் ரூலே என்ன போட்டாங்கன்னா 20 பேருக்கு மேல கல்யாணம் பண்ணக்கூடாது, எங்கேயுமே கூட்டம் சேரக்கூடாது. ஆனா எங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா பெரிய கிரௌடுக்கு கல்யாணம் கேட்டரிங் பண்றது தான். கிட்டத்தட்ட 1000 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு ஃபீட் பண்றது, அவங்களுக்கு எப்படி அட்லீஸ்ட் மாச சம்பளம் கொடுக்கறது, கமிட்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு சேலஞ்ச் வர்றப்போ எங்களோட சென்ட்ரல் கிச்சன் இருந்ததுனால கோயம்புத்தூர் ஃபுல்லா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50 பேர்ல ஆரம்பிச்சு ஒரு வேலைக்கு 5000 பேஷண்ட்ஸ்க்கு டெய்லியும் 3 வேளையும் எங்களோட சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து கோயம்புத்தூர் ஃபுல்லா ஃபுட் சப்ளை பண்ற அந்த கவர்மெண்ட் உடைய கான்ட்ராக்ட் கிடைச்சது. சொல்ல போனா கோவிட் டைம்ல தான் எங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸே ஆச்சு. ஸோ எப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வரும்னு தெரியாது. வர்ற வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எங்க அப்பா கிட்ட சூப்பரான ரெசிபிஸ் இருக்கு, சூப்பரா சமைப்பாரு. அந்த ரெசிபிய உலகம் ஃபுல்லா எல்லா மக்களும் டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். லாஸ்ட் ஏப்ரல்ல கலிபோர்னியால பே ஏரியால கோவை கஃபே அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிஎம் யூஎஸ் போயிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் நம்மளோட தமிழ்நாட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி அங்க சாப்பிட்டுருக்காங்க. வர டிசம்பர்ல கொங்குநாடு பை மாதம்பட்டின்னு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறோம். கிட்டத்தட்ட 100 சீட் ரெஸ்டாரண்ட் இந்த டிசம்பர்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு உலகம் ஃபுல்லா எல்லாரும் எங்களோட அப்பாவோட ரெசிபியை டேஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. எங்க அப்பா தனி மனுஷனா இந்த கேட்டரிங் பிசினஸ்குள்ள வந்தாரு. எனக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 25,000 பேருக்கு இதுல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளை நோக்கி நானும் எங்களோட டீமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 1 கோடி ரூபாய் லாஸ். ஏன்னா கோவிடோட முதல் ரூலே என்ன போட்டாங்கன்னா 20 பேருக்கு மேல கல்யாணம் பண்ணக்கூடாது, எங்கேயுமே கூட்டம் சேரக்கூடாது. ஆனா எங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா பெரிய கிரௌடுக்கு கல்யாணம் கேட்டரிங் பண்றது தான். கிட்டத்தட்ட 1000 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு ஃபீட் பண்றது, அவங்களுக்கு எப்படி அட்லீஸ்ட் மாச சம்பளம் கொடுக்கறது, கமிட்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு சேலஞ்ச் வர்றப்போ எங்களோட சென்ட்ரல் கிச்சன் இருந்ததுனால கோயம்புத்தூர் ஃபுல்லா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50 பேர்ல ஆரம்பிச்சு ஒரு வேலைக்கு 5000 பேஷண்ட்ஸ்க்கு டெய்லியும் 3 வேளையும் எங்களோட சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து கோயம்புத்தூர் ஃபுல்லா ஃபுட் சப்ளை பண்ற அந்த கவர்மெண்ட் உடைய கான்ட்ராக்ட் கிடைச்சது. சொல்ல போனா கோவிட் டைம்ல தான் எங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸே ஆச்சு. ஸோ எப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வரும்னு தெரியாது. வர்ற வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எங்க அப்பா கிட்ட சூப்பரான ரெசிபிஸ் இருக்கு, சூப்பரா சமைப்பாரு. அந்த ரெசிபியை உலகம் ஃபுல்லா எல்லா மக்களும் டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.